வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கினா தான் வெந்தய குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி, நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வெந்தய குழம்பு. வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும். பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப சுருள வதங்க ஆரம்பிச்சு. நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இன்னையை விட நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுருள வதங்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கட் பண்ண தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி ஒரு ஃபிங்கர் டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம கடாயில் போட்டு 2 திருப்பின உடனே அது டக்குன்னு சுருள ஆரம்பிக்கும். அதோட ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா உடனே சட்டுன்னு வேக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதை பார்த்து கண்டுபிடிச்சாலே நம்ம பிஞ்சு கத்திரிக்காய் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கலர் மாறணும். பார்த்திங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும். அந்த கத்திரிக்காயிலேருந்து விதை தனியாக வர ஆரம்பிச்சிருச்சுனாலே கத்திரிக்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் என்ன பண்ணோம்னா வத்தல் பொடி, நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் வீட்டில். 1.5 ஸ்பூன் அவ்வளோதான். 1 ஸ்பூன் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். அதனால் 1 ஸ்பூனுக்கான கூட வச்சுக்கலாம். சும்மா 2 பேர் இருக்கவங்க வீட்டில் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த டைமில் நம்ம கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டு ஒரு பெரட்டு. இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வச்சுருப்பீங்க வீட்டில். யாரும் வைக்காததெல்லாம் ஒன்றும் நான் பண்ணல. இருந்தாலும் என் ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னு தான். ஏன்னா நான் எல்லா வெளியிலுமே சொல்கிறேன், சாப்பிட்டா போகிறது நம்ம தான். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, எண்ணெயே கொஞ்சம் கூட இருக்காது. எண்ணெயே இல்லை கடாயில், பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது. ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பண்ண வேண்டியதுதான். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு புளி.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்க முடியாது. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேரளா டிஷ் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப்ன்றது வார்த்தை வாயில் வராது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.